அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தற்போதைய அண்மை செய்தி. ஒசூர் அருகே தக்காளி மார்க்கெட் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான இந்த மார்க்கெட் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பத்தளப்பள்ளியில் தனியார் தக்காளி மார்க்கெட் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் விவரங்களை முடிய செய்தியாளர் பிரதீப்பிடம் கேட்கலாம். பிரதீப், இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? தீயணைக்கும் பணி எந்த லெவலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பத்தனப்பள்ளி இடத்தில் மிகப்பெரிய தனியாருக்கு சொந்தமான தக்காளி மார்க்கெட் இயங்கி வருகிறது. தினந்தோறும் இப்பகுதியிலிருந்து டன் கணக்கில் தக்காளிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இப்பகுதியில் இருந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் இப்பகுதியில் தக்காளிகளை எடுப்பதற்காக அப்பகுதியில் காலியான தக்காளி கிரேட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் 2 காரணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2-3 நாட்களாக சுற்றிவிட்டு வரும் நிலையில் திடீரென காலியாக இருந்த தக்காளி கிரேட்டுகள் திடீரென தீப்பிடித்து இருந்தது. இந்த நிலையில் மலமளவென பரவி அப்பகுதியில் இருந்த 500க்கும் மேற்பட்ட தக்காளி கிரேட்டுகள் தீயில் கருகி நாசமாயின. இதையடுத்து தகவல் இருந்து வந்த தீயணைப்பு துறையினர் தற்போது அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணி ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த 7 சொகுசு வாகனங்களும் தீப்பிடித்து இருந்து நாசமானது. குறிப்பாக அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு வாகனங்களும் தக்காளி கிரேட்டுகள் இருந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த காரும் மலவென தீப்பிடித்து இருந்து முழுவதும் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. தற்போது ஒசூரில் உள்ள தீவிர வீரர்கள் தற்போது அனுப்பதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்ந்து பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரதீப் குமார்.